சார், இப்போ உங்களுக்கு பிடிச்ச தமிழ் உணவு எதுன்னு கண்டிப்பா சொல்லணும். इडली या डोसा? बस नॉर्मली मैं उपमा पसंद करता हूँ। उपमा, really, sir? That's not many people's favorite. फिर मैं आपका पोंगल? खिचड़ी जैसा होता है। पोंगल. खिचड़ी पोंगल तो बहुत लाइट होता है। हमारे सेलम में எங்க சேலத்துல மோடி இட்லின்னு ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தெரியுமா? ஓ, எனக்கு அது இன்னைக்கு தான் தெரியும். இப்பதான் நான் சேலமும் போயிட்டு வந்தேன். இங்கே எல்லார்ட்டையும் சொல்றேன். वो मोड़ी इडली कहता है। As Prime Minister, ஒரு பிரதமரா தமிழை மையப்படுத்தி சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீங்க. உதாரணத்துக்கு காசி தமிழ் சங்கமம், பார்லிமெண்ட்ல தமிழ் செங்கோலை நிறுவியது. இதெல்லாம் உருவானது எப்படி? देखिए जहाँ तक காஷி தமிழ் சங்கமத்தை பொறுத்த வரைக்கும் मैं काशी का सांसद के नाते मैं वैसे काशी पहले भी जाता நான் காஷியோட எம்பியா இருக்கேன். காஷிக்கு பலமுறை போயிருக்கேன். ஆனா இப்ப என்னுடைய பார்வை ஒரு வித்தியாசமான பார்வையா இருக்கும் இல்லையா? பல இடங்கள்லேருந்து வர்றாங்க காஷிக்கு. மேற்கு வங்கத்திலேருந்து வர்றாங்க, குஜராத்லேருந்து வர்றாங்க, மகாராஷ்டிரலேருந்து வர்றாங்க. आते हैं। இத்தனை மக்கள் வந்தாலும் காஷியில இருக்கிற அந்த படகோட்டிகள் எல்லாம் இவங்க மொழியெல்லாம் பேசுறது இல்லை. அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். कुछ बोलते हैं ஆச்சரியப்படுற விதமா அங்க இருக்க படகோட்டிகள் பலரும் தமிழ் மொழியை நல்லா பேசுறாங்க. இது காரணம் என்ன? वहीं के लोग தமிழ்நாட்டில் இருந்துதான் மிக அதிகமான அளவு மக்கள் காசிக்கு யாத்திரை வர்றாங்க. तमिलनाडु से आते हैं। அந்த அளவு அங்க ஒரு தொடர்பு இருக்குது. सहज बातचीत तमिल उनको இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பாரதியாரின் குடும்பம் இன்னும் அங்கதான் இருக்காங்க. और இதனால தான் நான் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துல பாரதியார் பேர்ல ஒரு இருக்கை ஏற்படுத்தினேன். परिवार दिन आज அதன் பிறகுதான் காசி தமிழ் சங்கமம் நடத்த வேண்டும் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுச்சு. के नाम से இந்த நிகழ்ச்சியின் மூலமா தான் காசியில் வாழும் மக்கள் தமிழரின் பண்பாட்டை கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டின் உணவு வகைகளை பத்தி எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும், இங்க இருக்கிற கலை, இலக்கியம், நடனம் இது பத்தி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகணும்னு நினைச்சேன். அதுக்கான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. तमिल சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. தமிழ்நாட்டின் இலக்கிய புத்தகங்கள் இந்த நிகழ்ச்சியில தான் மிக அதிகமான அளவுல விற்பனையாச்சு. இது நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் மிகப்பெரிய சக்தின்னு நான் உணர்ந்துக்கிட்டேன். ताकत महसूस होती देश की एकता के लिए। செங்கோல் பத்தி பேசும்போது सवाल பலருக்கு இது பத்திய முக்கியத்துவமே தெரியல. நம்ம நாட்டின் சுதந்திரத்தின் முதல் நொடி, முதல் கணம் இந்த செங்கோலோட தொடர்புடையது. அந்த நொடி, அந்த தொடர்பு பத்தி எல்லாம் தமிழகத்தின் துறவிகள் தெரிஞ்சிருந்தாங்க. आजाद हुए கரெக்ட். ஆதீனங்கள் அவங்க தான் இந்த செங்கோலையே கொடுத்தாங்க. பண்டிதர் நேரு கிட்ட उसी पल ஒரு அரசியல் மாற்றத்தின் அடையாளத்தை உணர்த்தும் விதமாக கொடுக்கப்பட்ட இந்த செங்கோல் மீது பெரிய மரியாதை கொடுக்கப்படலை. அதை கொண்டு போய் அலகாபாத் மியூசியத்தில் தூக்கி போட்டாங்க. அது கீழே நேருவின் வாக்கிங் ஸ்டிக்குன்னு வேற எழுதி வச்சுட்டாங்க. राजदंड எவ்வளவு புனிதமான விஷயத்த கைத்தடின்னு நினைச்சிட்டாங்க. उनके साथ श्रद्धा இதெல்லாம் என் கவனத்துக்கு வந்தப்ப நான் அதை மியூசியத்திலேருந்து திரும்ப எடுத்துட்டு வந்தேன். தமிழகத்தின் ஆதீனங்கள் கிட்ட இது பத்தி எல்லாம் கேட்டேன். இதை உருவாக்கிய பொற்கொல்லர் கிட்ட கூட பேசினேன். பல ஆய்வுக்கு பிறகு பின்னர் நான் ஒரு முடிவெடுத்தேன் மனசளவுல. அதாவது பாரத சுதந்திரத்தின் முதல் கணத்தின் அடையாள சின்னத்தை புதிய பாராளுமன்றம் உருவாக்கும் போது அதுல நிறுவனம்னு நான் முடிவு செஞ்சேன். அப்ப கூட அதை ஒரு செங்கோலை ஒரு மூலையில தூக்கி வச்சிருவோங்கிற நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு புதிய சபை மரபையை உருவாக்கணும். அதாவது குடியரசுத் தலைவர் பாராளுமன்றம் வர்றப்ப और फिर हम அந்த செங்கோல் அவருக்கு முன்னாடியே அவரை வழி நடத்திட்டே போகும். इस बार राष्ट्रपति அதன் பிறகு அதை நிலைநிறுத்திய பிறகுதான் அவர் தன்னுடைய உரையவே தொடங்குவார். இப்படி ஒரு புதிய சபை மரபை உருவாக்கி சுதந்திரத்தின் முதல் கணம் நம்ம நினைவில் எப்பவும் இருக்கணும். செங்கோல் என்பது நமது நாட்டின் அரசியல் செயல்பாட்டோடு தொடர்புடைய தமிழகத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய மிக பெரிய ஒரு கௌரவம் தரக்கூடிய ஒரு பெருமைக்குரிய விஷயங்கிறது அனைவர் மனசுலையும் வரணும். के नेता खुद ஆனா ஒரு துரதிர்ஷ்டம் பாருங்க, தமிழ்நாட்டின் தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சாங்க. इससे बड़ा दुर्भाग्य क्या हो सकता अगर तमिलनाडु की தமிழரின் பாரம்பரியம், வரலாறு, கலாச்சாரம்
இதை பற்றியெல்லாம் தமிழ் தலைவர்களுக்கே பெருமிதம் இல்லைன்னா நாம என்ன சொல்றது? Sir, you talk about சார் நீங்க செங்கோல் காசி தமிழ் சங்கமம் இதெல்லாம் சொல்றீங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் மோடிஜி அரசியல் காரணங்களுக்காக செய்றாரு, தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்குறதுக்காக செய்றாருன்னு சொல்றாங்க. உங்க பதில் என்ன? तो आपका response क्या होता है? अगर ஒருவேளை இதனால தான் வாக்கு கிடைக்கும்னா இதெல்லாம் நான் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட இதுக்கான சக்தியும் இருக்கு. उनको அவங்களுக்கு தெரியும் இதனால நாடு பலமடையுதுன்னு. அவங்களுக்கு தெரியும் இதனால வாக்கு வங்கி அரசியல் முடிவடையுதுன்னு. वोट बैंक की அவங்களுக்கு தெரியும் அவங்களோட குடும்ப அரசியலுக்கு ஆபத்துன்னு. को मालूम है कि அதனால தான் இந்த விஷயங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. होती है இதனால வாக்கு கிடைக்கும்னா அவங்க தான் எனக்கு முன்னாடி ஓடி வருவாங்க. पहले वो दौड़ते Prime Minister's speculations were பிரதமர் இந்த முறை காசியிலேருந்து மட்டும் இல்ல ராமேஸ்வரத்திலேருந்தும் போட்டியிட போறார் அப்படின்னு ஹேசியங்கள் நிலவுச்சு. நீங்க எப்பயாவது தமிழ்நாட்டுல போட்டியிடணும்னு கருதி இருக்கிறீங்களா? எதிர்காலத்துல அதற்கான வாய்ப்பு இருக்கா? मैंने जीवन में நான் என் வாழ்க்கையில தேர்தல்ல போட்டியிடுறது பத்தி நினைக்கவே இல்லை. அது திடீர்னு என் வாழ்க்கையில வந்துருச்சு. நான் வேற பணிகளுக்காக தான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருந்தேன். நான் எப்பவுமே என்னை பத்தி நினைச்சதில்ல. தேர்தல்ல போட்டியிட வேண்டுமான்னு கூட நான் யோசிச்சதில்ல. இதெல்லாம் நான் முடிவு பண்ணல. நான் கட்சியோட ஒரு கடைசி படை வீரன். இந்த கட்சி தான் என்னை தேர்தலில் போட்டி போட சொன்னிச்சு. நான் போட்டி போட்டேன். ராஜ்கோட்ல நிக்க சொன்னாங்க, செஞ்சேன். அப்புறம் மணிநகர் தொகுதிக்கு போக சொன்னாங்க, பரோடா தொகுதி கொடுத்தாங்க. கடைசியா பாராளுமன்றத்துக்கு காசியிலேருந்து போட்டி போட சொன்னாங்க. கட்சி என்னை எங்க நிறுத்துதோ அங்கேருந்து போட்டி போடுறேன். இதுல எனக்குன்னு தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்லை. are you open to the idea? ऐसा है मैं என்னோட வாழ்க்கை பயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு திட்டத்தோட நான் எப்பவுமே பயணம் பண்றதில்ல. ஒரு திறந்த மனத்தோட போறேன். माइंड से कोई चीज நான் இப்போ உங்களுக்கு ஒரு நேர்காணல தர்றேன்னா ஒரு திறந்த மனத்தோட தான் தர்றேன். இப்படி ஒரு திறந்த மனதோட இருக்கிறது தான் நம்மளை வளர்ச்சி பாதையில கூட்டிட்டு போகும். के विकास का द्वार खोलती है. मैंने तो ओपननेस का जवाब दिया है, बाकी तो कंक्लूजन करना मीडिया का काम है. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.